ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல அதிகாரமும் பணமும் எப்படி வேலை செய்யுதுங்கிற உண்மையைத்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? பணக்காரர்கள் தங்களோட கடின உழைப்பு மூலமாகத்தான் பணக்காரர்கள் ஆனாங்க அப்படிங்கிறது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டிட தொழிலாளி நாள் முழுவதும் வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. விவசாயியும் மண்ணு சேறு வெயில்னு பார்க்காம தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய தொழிலாளர்கள் தினமும் கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் அதிக மணி நேரங்கள் உழைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் இன்னும் பணக்காரர்களா ஆனார்களா? ஆகல. ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தினமும் பல ஆயிரங்கள் லட்சங்கள்னு சம்பாதிக்கிறாரு. இங்க ஒரு முரண்பாடு இருக்கிறத உங்களால உணர முடியுதா? இது ஏன்னு யோசிச்சு பாருங்க. பெரிய பணக்காரர்கள் தான் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆனோம் அப்படிங்கிறத உண்மைய சொல்லவே மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஊக்கம் தர்ற மாதிரி பேசுவாங்க. கடின உழைப்பை பற்றி சொற்பொழிவு ஆற்றுவாங்க. நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு பணக்காரன் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற ரகசியத்தை கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் அவங்கள மாதிரி பணக்காரர் ஆயிருவீங்க இல்லையா? இந்த ரகசியங்களை அவங்க சொல்லலைன்னா என்ன? அந்த ரகசியங்களை நான் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோவை பார்த்துட்டு 2 நாள் மோட்டிவேஷன் மோட்ல இருந்துட்டு அடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட பழைய நிலைமைக்கே மீண்டும் போறவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம முதலாவது ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். ரகசியம் 1. சிங்கமாக இல்லாமல் நரியாக இருங்கள். இத்தாலியில மெடிசி அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தோட தலைவர் இத்தாலியோட மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவர் எப்பவும் பார்க்கறதுக்கு மிகவும் எளிமையா இருந்தாரு. சாதாரண உடை, சின்ன வீடு, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆனா உண்மை என்னன்னா, ஐரோப்பா முழுவதும் இருந்த ராஜாக்கள் நிறைய பேரு அவர்கிட்ட இருந்துதான் கடன் வாங்கினாங்களாம். இந்த ரகசியத்தை விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சிங்கம் கண்ணுக்கு தெரியுது, அது கர்ஜிக்குது, அதனால அது வேட்டையாடப்படுது. ஆனா நரி கண்ணுக்கு தெரியாம புதருக்குள்ள இருக்கு, அதனால அது உயிர் வாழுது. இப்போ இத உங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஒரு புது பைக் வாங்குறீங்க, ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உடனே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. இதன் மூலமா நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மத்தவங்க உங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்கன்னு பெருமையா நினைக்கிறீங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது தெரியுமா? உங்க ஸ்டேட்டஸை பாக்குறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. சில பேர் உங்ககிட்ட பணம் இருக்கு, கடன் கேட்கலான்னு நினைச்சு கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை போட்டியா நினைக்கிறவங்க உங்களை டார்கெட் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க பெருமையா இருக்குன்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எதிரான போட்டியும் பொறாமையுமா மாறுது. சோ நீங்க ஒரு சிங்கமா கர்ஜிக்கிறத விட்டுட்டு ஒரு நரியா மறைஞ்சு வாழ கத்துக்கோங்க. 2வது ரகசியம், ஏழையாக இருப்பது போல் பாசாங்கு செய்யுங்கள். இது கேட்கறதுக்கு ரொம்ப தப்பா தெரியலாம். ஏன்னா நாம எல்லாரும் மத்தவங்க முன்னாடி நாமளும் பணக்காரனா தெரியணும்னு தான் ஆசைப்படுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஜவுளி வியாபாரி சின்னதா ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாரு. அவர் முதல் வருஷத்துல தன்னோட திறமையால பெரிய லாபம் பார்த்தாரு. இந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்? சின்ன கடைய பெரிய கடையா மாத்துவான், விளம்பரம் கொடுப்பான். ஆனா இந்த வியாபாரி என்ன செஞ்சார் தெரியுமா? அதே சின்ன கடையில முதல் வருஷம் அவர் இருந்த மாதிரியே எளிமையா இருந்து வியாபாரம் பண்ணாரு. மத்தவங்க கிட்ட தனக்கு நிறைய லாபம் கிடைச்சத அவரு சொல்லவே இல்லை. சந்தை ரொம்ப மந்தமா இருக்கு, ஏதோ சமாளிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? மற்ற வியாபாரிகள் அவரை ஒரு சின்ன ஆளுன்னு நினைச்சு அவரை கண்டுக்கவே இல்லை. அவருக்கு ஜவுளி விநியோகம் செஞ்ச பெரிய வியாபாரிகள் கூட இவர் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு
மீண்டும் மீண்டும் கம்மி விலையிலேயே துணிகளை கொடுத்தாங்க. கடைசியா 5 வருஷத்துல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த நகரத்தோட பெரிய ஜவுளி வியாபாரியா அவரு மாறி இருந்தாரு. இதுல இருக்கிற மனித உளவியல் என்ன அப்படின்னா, மக்கள் எப்பவும் பலவீனமானவர்கள் மேல மட்டும்தான் இரக்கம் காட்டுவாங்க, உதவுவாங்க. பலமானவர்களை பார்த்தா பொறாமப்படுவாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அழிக்க ஒரு கூட்டமே உருவாகும். அதனால வெளிய ஏழையா நடிங்க, ஆனா உள்ளுக்குள்ள மறைவா பணக்காரனா ஆகுங்க. 3வது ரகசியம், உங்கள் எதிரி உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். இது ஒரு கசப்பான உண்மை. உங்க முன்னாடி நின்னு உங்ககிட்ட சண்டை போடுறவங்க உங்க உண்மையான எதிரி கிடையாது. உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறவன், உங்க நண்பனா நடிக்கிறவன், உங்க வெற்றிய கொண்டாடுற மாதிரி நடிக்கிறவன், இவன் தான் உண்மையான எதிரி. பொதுவா ஒரு தெளிவான மனிதனை அவனோட எதிரிகளால் கூட வீழ்த்த முடியாது. ஆனா அவனோட நண்பனா இருந்து கூட வீழ்த்த முடியும். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒருத்தர் புதுசா ஒரு தொழில் தொடங்குறாரு. அந்த கம்பெனி அதிக லாபம் அடைஞ்சுது. அவரு ரொம்ப சந்தோஷமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி தன்னோட மொத்த பிசினஸ் சீக்ரெட்ஸையும், தன்னோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் பத்தியும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும், தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ற எல்லார்கிட்டையும் சொல்றாரு. ஆனா அடுத்து என்னாச்சு தெரியுமா? அவரோட மேனேஜர் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் திருடிட்டு வேற கம்பெனிக்கு வித்துட்டாரு. கடைசியில இவரோட பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சு. சோ நீங்க பலமா இருக்கும்போது நீங்க பலவீனமா தெரியுங்க. இதை இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எப்போதுமே பலவீனமா வெளியே தெரியுங்க. அதுதான் நல்லது. நீங்க யாரு, உங்க சக்தி என்னன்னு யாருக்கும் தெரிய வேணாம். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அது உங்க ரகசியமா மட்டுமே இருக்கட்டும். 4வது ரகசியம், நிழலில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுங்கள். உண்மையான சக்தி அப்படிங்கிறது எது தெரியுமா? நீங்க பல வருமான வழிகளை உருவாக்குங்க. ஆனா அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்களா, நீங்க லேண்ட் வாங்குறீங்களா, அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே விட்டுருங்க. நிழல்ல வேலை செய்யறவன் தான் நிம்மதியா இருப்பான். 5வது ரகசியம், பொறுமையே மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட அவசரம்தான். இன்னைக்கே பணக்காரன் ஆகணும், நாளைக்கு கார் வீடுன்னு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட அவசர புத்திக்கு நான் ஒரு கதை சொல்றேன். 2017 பிட்காயின் வந்தபோது ஒரு பையன் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணான். அது பின்னாடி 5 லட்சம் ஆச்சு. அதை அவன் எல்லார்கிட்டையும் சொன்னான், ரகசியத்தை வெளிப்படுத்தினான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? மார்க்கெட் இறங்கின போது மற்றவங்களோட அட்வைஸை கேட்டு பதட்டத்துல எல்லாத்தையும் வித்துட்டு தன்னோட லாபத்தை இழந்துட்டான். இதுல இருந்து நாம ஒண்ணு கத்துக்கணும். எது வேகமா பிரகாசிக்குதோ அது வேகமா அணைஞ்சு போயிடும். உண்மையான செல்வம் மெதுவாதான் கட்டப்படும். அதுக்கு பொறுமை வேணும். நீங்க இன்னைக்கு போடுற விதை மரமா மாற பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்க அமைதியா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். 6வது ரகசியம், உலகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். மக்கள் உண்மையிலே நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படி உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுறீங்களோ அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க. அதாவது உங்களோட பிம்பம் தான் அவங்களோட அதிகாரம். நீங்க நிஜமாவே பணக்காரனா இருந்துட்டு மற்றவங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நீங்க ஏழையா இருந்துட்டு மற்றவங்க கண்ணுக்கு பணக்காரனா தெரிஞ்சா அது உங்களுக்கு ஆபத்து. நீங்க வெளியே எப்படி தெரியணுங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. மக்கள் உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை மறைச்சிடுங்க. ஏன்னா மக்கள் உங்களோட யதார்த்தத்தை வச்சு உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க எப்படி தெரியுறீங்க அதை வச்சுதான் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. 7வது ரகசியம், எவ்வளவு குறைவாக காட்டுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறீர்கள். அறிவு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை நீங்க எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டு இருந்தா மக்கள் உங்களை பயத்தோட பார்ப்பாங்க. ஆபீஸ்ல நீங்க தான் எல்லா வேலையையும் செய்றீங்கன்னு தெரிஞ்சா எல்லா வேலையையும் உங்க தலையில தான் கட்டுவாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கும். அதனால சில நேரங்கள்ல
ஒன்றும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இத நாம அரசர்கள் கதையில பார்க்க முடியும். எந்த அரசன் ரொம்ப திறமையானவன்னு வெளியே தெரியுதோ அந்த அரசன் தான் முதல்ல சூழ்ச்சிகளால வீழ்த்தப்படுறான். அதனால உங்களோட திறமைய ரகசியமா வையுங்க. தேவையான நேரத்துல மட்டும் உங்க திறமைய வெளிப்படுத்துங்க. 8வது ரகசியம், ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு காசு வருது அப்படின்னா நீங்க ஒரு சுதந்திரமான மனிதன் இல்ல. நீங்க ஒரு அடிமை மாதிரி தான். பல பணக்கார குடும்பங்கள் வெறும் 2 தலைமுறைகள் தாண்டும் போதே ஏழை ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பணத்தை செலவு மட்டுமே பண்றாங்க. ஆனா தொடர்ந்து வருமானம் வருவதற்கான அமைப்புகளை உருவாக்குவதற்கு மறந்துட்டாங்க. ஆனா சில குடும்பங்கள் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இன்னும் பணக்காரங்களாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து பணம் பெருகுவதற்கான அமைப்புகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு கார் வாங்கினா அதை நீங்க பயன்படுத்தலாம். அது ஒரு பொருள். குறிப்பிட்ட காலத்துல அது அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த பணத்துல நீங்க ஒரு பிசினஸ உருவாக்குனா அது ஒரு அமைப்பு. அது வளரும் போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு காசு வரும். அதுதான் பாசிவ் இன்கம். அதற்காக தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குங்க. 9வது ரகசியம், பணக்காரனாக இருப்பதை விட பணக்காரனாக தெரிவதை தவிருங்கள். இது எல்லா ரகசியங்களுக்கும் மேலானது. யார்கிட்டையும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்ககிட்ட பணம் இருக்கிற சத்தம் வெளியே கேட்க கூடாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த 9 ரகசியங்களும் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாற்றும். நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றத நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்க வெற்றிய ரகசியமா வைங்க. மௌனமா உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. நீங்க சிங்கமா இருக்கிறத விட நிறைய மறைஞ்சு இருந்து ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.